தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார குண சிந்தம் ஞானம் சாந்தர்மணி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாவந்தனம் கலியுதயம் கஞ்சமானி சேனல் பிரத்யேகமாக பெரியவாழ்ந்த பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு நன்னா படிச்சிருக்கான் இவனுக்கு வேலை போட்டு தரையா. நன்னா படிச்சிருக்கான் இவனுக்கு வேலை போட்டு தரையா. இந்த சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தினமே பாருங்கள். மகாபெரியவா காசி யாத்திரை முடிஞ்சு கும்பகோணம் மடத்துக்கு திரும்பினா. அப்போ குப்புங்கிறவர் இவருக்கு ஏற்கனவே வந்தார். அவர் ஒரு யூத். அவர் குப்புங்க பிஏ ஹானர்ஸ் இங்கிலீஷ் படிச்சிருக்கார். தமிழ் சான்ஸ்கிரிட் இதெல்லாம் எழுத நல்ல பாண்டியத்தம் உண்டு இருக்குது, எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். மகாபெரியவா சொல்லி ஒரு ராத்திரியிலேயே அவர் கும்பகோணம் மகாமகத்தோட மகாத்மியத்தை சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காராம். அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குமே, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பார்க்கலாம். அங்கே ஒரு பேங்க் மேனேஜர் வந்தார். அவர்கிட்ட குப்பு பற்றி சொல்லி இவனுக்கு ஒரு பேங்க்கில் வேலை போட்டு கொடுங்க அப்படின்னாரு. வேலை போட்டு கொடுத்துருக்காரு. இவருக்கு ஒரு வருஷம் போச்சு. பெரியவா அங்கங்கே இதுக்கு போயின்னு இருக்கார். அதனால் பேங்க்கில் இவர் என்ன பண்ணாருன்னு அவருக்கு தெரியாது. பெரியவா ஒரு வாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேம்ப், ஒரு கீத்து கொட்டா கீழே இருக்கா. எதிர்க்க ரோடு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாதை. அதில் யாரோ ஒரு ஆள் பேண்ட்டு ஷர்ட்டை போட்டுட்டு கீழே அப்படி ஒரு மாதிரி ஒரு ஓரமாக படுத்துன்ற மாதிரி படுத்துன்ட்டு ஏதோ சிகரெட் எதை பிடிச்சிட்டு அவன் இருக்கான் போல இருக்குது. உடனே பெரியவா அணுக்கு தொண்டர் கூப்பிட்டு அங்கே அதை இருக்கார், அவர் இங்கே கூட்டின்னு வான். அவள் சொன்னாலும் இல்லை, அவன் ஏதோ புகை பிடிக்கிற மாதிரி இருக்கேன், இல்லை அவனை போய் கூட்டின்னு வா போவீங்க அப்படின்னாரான். பெரியவா தான் பரமேஸ்வரனாக எடுத்த இவா போய் அங்கே சொல்லியிருக்கா, இந்த மாதிரி உள்ள அங்கே இந்த காஞ்சி பெரியவா அங்கே இருக்கா, உங்களை கூப்பிடுறார். அவர் சொன்னாரான். உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், குளிக்க கூட இல்லை, நான் சிகரெட் வேறு பிடிச்சிருக்கேன், நான் எப்படி வர்றதுன்னு. இல்லை பெரியவா கூப்பிடுறேன், நீங்கள் அதெல்லாம் போடுங்க, வாங்க பரவாயில்ல அப்படின்னு அவள் கூட்டின்னு வந்தாலாம். கூட்டின்னு வந்தவுடனே நேராக அந்த மேனேஜர் நின்றார். அந்த அவர் தான் அந்த பேங்க் மேனேஜரும் வந்தார். அவர்கிட்ட குப்பு எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. அவர் லீவில் இருக்கார் அப்படின்னு. நான் லீவில் இருக்காரா, ஓப்பனாக சொல்லுங்க என்ன நடந்தது பெரியவா கேட்குறா. இல்லை பேங்க்கில் கொஞ்சம் கேஷ் கையாடல் பண்ணிட்டான் அப்படின்னாரு. அப்போது இப்போ என்ன பண்ணுறார் குப்பு சஸ்பென்ஷனில் இருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டாராம். பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? பெரியவா தான் பரமேஸ்வரன் மேனேஜரை கூப்பிட்டு மடத்துலேருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு அந்த பேங்க்கில் கட்டிடுங்க. ஏன்னா அவர் சஸ்பென்ஷனில் இருந்தால் கூட எப்படியும் கட்ட வேண்டிய பணம் கேஸ்லாம் வரும், கட்டி ஆகணுமே. அந்த 5000 கட்ட சொல்லிட்டார். அவர் போய் பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டு கட்டிட்டு வந்துட்டார் போல இருக்கு அந்த பேங்க்கில். அது முடிஞ்சு 2 நாள் ஆகிருக்கும். பெரியவா கிளம்பி வேற ஒரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டே இருந்தாராம். அந்த இடம் வசதி போகிற வழியிலே தெரிஞ்சு போச்சு வாழ்க்கை. மேனேஜர் அவள் கூட இருக்குவாள். அந்த போகிற இடத்துல வசதி ஒன்றுமே இருக்காது அப்படின்னா பெரியவா அதில் ஒன்றும் கண்டுக்கலையாம். நீங்கள் வந்தால் வாங்க, வரலைன்னா போங்க, சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார், அவர் எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி நடந்துட்டாராம். வேறு வழி இல்லாமல் வாழக்கூடியே போனால் ஒரு இடத்துக்கு போய் பெரியவா போய் இருந்திருக்கா. ஒரு அனாமத்தாக இருக்க மாதிரி ஒரு வீடு ஓப்பனாக கிடக்கு, இடிஞ்சு போன மாதிரி. அந்த வீட்டில் இருக்கா. எதிர் வீடு ஒன்று இருக்குது, அது ப்ராப்பராக இருக்குது அந்த வீடு. அந்த வீட்டோட கதவு அப்பப்போ திறக்குமா மூடிடுமா, லேசாக திறக்க. யார் பண்ணுறா என்னன்னு தெரியல, இப்படியே இருக்குது. அப்படி இருக்கும்போது பெரியவா 2 நாள் போச்சு, வெயிட் பண்ணார், முடியல. அதுக்கப்புறம் பெரியவா என்ன பண்ணாலாம், அங்கே உள்ளே குப்பு இருக்கான், அவனை இழுத்துன்னு வாங்க அப்படின்னாரு. அதனால் இங்கேருந்து ஒரு 2 பேர் அணுக்கு தொண்டர் கிளம்பி போனான். அப்போ தான் லேசாக திறந்தவன் மூடுறான் குப்பு வரத்துக்கு. அவனுக்கு வெக்கமாக இருக்குது. திருடிட்டான பணத்தை பேங்க்லேருந்து இவர் கட்டினதெல்லாம் தெரியாது. அப்புறம் ஒரு தட்டி அவள் அடித்து வாடா அப்படின்னு இழுத்துனது குப்பை கொண்டு எதிர்க்கு நிறுத்தினவுடனே பெரியவா இந்த மாதிரி பணத்தை கட்டியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப அழுகையாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு
பெரியவா பேர் கெடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சரி போ நீ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் பெரியவா வந்து கிளம்பி இதுக்கு போனால் திருச்சி நேஷ்னல் காலேஜ் அந்த கிரவுண்டு அங்கே வந்து கேம்பில் இருந்தார். அதில் கேம்பில் இருந்தபோது இந்த பையன் இவனும் இருந்திருக்கான். யார் குப்பும் கூடவே வந்திருக்கான். அவனே கூட வா அப்படின்னு இருக்கார். அதனால் அவன் கூட வந்திருக்கான். உடனே அந்த அந்த கிரவுண்டில் கேம்பில் இருக்கும்போது அது ஓரமாகவே அது பெரிய கிரவுண்ட் போல் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு 4-5 டீச்சர்ஸ் இருக்கா போல இருக்குது, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மாதிரி. அது இங்கிலீஷ் மீடியம் இருந்த டைம் அது யாரோ ஒரு வந்து வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்து நின்றுட்டு கவர்னர் மாதிரி இருக்கும்போது அவன் ஏதோ எதிர்க்க உட்காந்து சேரில் அவன் மீட்டிங் மாதிரி ஏதோ போட்டுகிட்டே இருக்கா போல இருக்குது. பெரியவா எங்கேயோ இருக்கா, அவருக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்னு எப்படி தெரியும். ஒருத்தரை கூப்பிட்டு அந்த வெள்ளைக்காரங்கிட்ட போய் சொல்லு, அவனை இங்கே கூப்பிட்டுருவான், நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ எங்கே போய் சொல்லியிருக்கா, அந்த மாதிரி கூப்பிட்றாரு. இங்கிலீஷில் சொல்லியிருப்பாடா இருக்கும். இந்த செயின்ட் இருக்கார் அவர் பாரு, அங்கேருந்து இங்கே வந்தவுடனே அவன் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன மரியாதை பண்ணணுமோ அந்த வணக்கம் சொல்லியிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான், சல்யூட் பண்ணியிருப்பான். அந்த பிறகு பெரியவா வந்து இங்கிலீஷ்லேயே பேசினார் அவர்கிட்ட. இந்த மாதிரி உனக்கு ஸ்கூல் ஸ்டாஃப் ஒருத்தனை கொடுக்குறதுன்னா அவனை நீ எடுத்துக்க முடியுமா நீ உனக்கு அப்படின்னா ஒத்துருக்குன்னா நீங்கள் சொன்னால் நான் 10 பேரை கூட எடுத்துப்பேன். இருக்கான் பாருவேன், இவன் பிஏ ஹானர்ஸ் இங்கிலீஷ் படிச்சிருக்கான், இவனுக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கெலாம் தெரியும், இவனை வச்சுக்கிறியா நீ அப்படின்னா உடனே அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப காலம் அவர் வந்து வேலையிலேருந்து நல்ல பணம் சம்பாதிச்சு அது மாதிரி இருந்திருக்கார். குப்பு அதாவது ஸ்ரீராமர் வந்து தங்கிட்ட தஞ்சம்னு வந்தவாளுக்கு வந்து அடைக்கலம் தந்தார், தஞ்சம்னு வந்தவாளுக்கு. ஆனால் தஞ்சம்னு வராமல் அப்படி இப்படி நைஸாக ஒதுங்கி போயிட்டே இருந்த அந்த குப்பு மாதிரி ஆட்களுக்கு பெரியவா வந்து வழியே போய் ஏதோ ஒன்று கூப்பிட்டு கொடுக்குறார். தங்கிட்ட சரணாகதின்னு வரலன்னாலும் கொடுக்குறா அப்படின்னா அந்த கட்டுரையிலே எழுதியிருக்கு. பெரியவா வந்து அப்போ ராமரை விட வேறு ஏதோ பெரிய ஒரு இது வச்சுருக்காரு பெரியவாளுக்கு. அப்படி ஒரு குணம் அவ்வளவு இது இருக்கு, இறக்கமான குணம் வந்து நிறைய பெரியவாளுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த கட்டுரை எழுதியிருக்கா. அவர் தஞ்சம்னு வந்தவாளுக்கு தான் ராமர் அடைக்கலம் கொடுத்துருக்காரு. ஆனால் பெரியவா வந்து அவருக்கு குப்புன்றவர் ஒன்றும் அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கே தவிர தன்னை அடைக்கலம்னு வந்து வரல, ஒதுங்கி போகிறாரு, இந்த மாதிரி கேஷை கையாடல் பண்ணுறாரு அப்படின்னு பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ராமர் வந்து எப்படி இருப்பாருன்னு நம்ம பெரியவா மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த கட்டுரை எழுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பதவிச்சர்